மிதுன ராசி காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம். ஸோ பொதுவாவே மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபர ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, மிகச்சிறந்த ஒரு மாற்று முன்னேற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து குரு இருந்தாரு. இவங்களோட ராசியிலேருந்து தான் குரு இருந்தாரு. பொதுவாவே புதன் தான் அதிபதிப்பா. புதன்னா புத்திசாலித்தனம். ஸோ ரொம்ப திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஆட்கள். கிரியேட்டிவ்ஸ் நிறைய கிரியேட்டிவான ஆட்களா உருவாகணும்னா இவங்கள மாரி ஆட்கள் இருந்தா தான் முடியும் அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ இவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. எப்போனா ஜூனுக்கு அப்புறம். அதனால ரொம்ப நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வரப்போகுது. துட்டு, காசு, பணம், மணி அப்படின்ற மாரி ஸோ இவங்களுக்குலாம் வந்து நல்ல பணமழை அப்படிங்கிறதும், பணம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்றது நல்லாவே இருக்க போகுது. ஸோ 2ஆம் இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குரு அது உச்சத்துக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. எப்பயுமே 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் குரு பகவான் உச்சத்துக்கு வருவார். ஒவ்வொரு ராசிக்கு மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க உச்சத்துக்கு குரு வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இவங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நாளா பிரச்சனைங்க. ஒரு பிரச்சனை முடியே இல்ல. இது முடியுமா? முடியாதான்னு ஒரே குழப்பத்துல இருந்துச்சு. இந்த டைம் தெளிவு கிடைக்கும்.